இன்னைக்கு வந்து சூப்பரா ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து தக்காளிய சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம தோட்டத்து தக்காளி. இந்த மாரி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வாணல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் வந்து வடகம் சேர்த்துருக்கேன். நீங்க வந்து கடுகு இருந்தா அது கூட சேர்த்துக்கலாங்க. இதோட நாம எடுத்து வச்சிருக்க பூண்டு, இஞ்சி, வெங்காயம், மிளகாய், சீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். கடைசியா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு, வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. அப்புறமா வந்து நம்ம தக்காளிய சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து நான் தக்காளிய சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி சட்னிக்கு வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. அந்த தக்காளி இருக்கிற தண்ணியே போதுமானது. தக்காளி மட்டும் நல்லா வெந்து வந்தா போதுங்க. இந்த தக்காளி சட்னி வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிட வந்து நல்லாயிருக்குங்க. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி டைம்ல வந்து கொஞ்சூண்டு வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல அந்த மாரி கலந்து விட்டா போதும். ரொம்ப நேரம் இருக்கணும்னு தேவையில்ல. இப்போ வந்து இத வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாத்திக்கலாம். அவ்வளோதாங்க. மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்தா தக்காளி சட்னி ரெடி. இதோட நம்ம வந்து கடைசியா வேணும்னா இன்னொரு டைம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு எடுத்துக்கலாங்க.